श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्रसाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருடல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. கன்ற சில தினங்களாக எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே நாம் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய மரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்து, நான்காம் பதிகம், முதலாம் பாசுரம். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, நான்காம் பதிகம், இரண்டாம் பாசுரம். என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கென் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் எனக்குயில்கால் நீரொளிர முன் சென்ற மொழிவினையில் திருவடிக்கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே. என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்கள்கால் நீரொளிர முன் சென்ற முழுவினையால் திருவடிக்கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே. என்னுடைய செய்ய தாமரைக்கண் எப்படிப்பட்டதாம் எம்பெருமானுடைய திருக்கண்கள்? செந்தாமரை வளர் போன்ற திருக்கண்கள் உடையவனாம். பெருமானுக்கு, எம்பெருமானுக்கு என் தூதாய், நான் விட்ட தூதாகி உரைத்தக்கால் சென்று செய்தி அறிவித்தால் என் செய்யும் அந்த செயல் உங்களுக்கு என்ன தீமையை விளைவிக்கும்? நீரளீரே, நெடுநாட்களாக பழகிப்போந்தால் அல்லவோ நீங்கள் என்பதாகத்தான் இங்கே நீரளீரே என்று அந்த குயில்களை பார்த்து வெகுநாட்கள் பழகியது போன்று கூறுகிறார். குயில்கள் கூட்டமான குயில்களே, முன் செய்த முற்பிறவியில் புரிந்த முழுவினையால் பெரும் பாவச் செயல்களாலே திருவடிகளிலே குற்றேவல் செய்ய கைங்கரியம் புரிவதற்கு முன் முயலாதேன். முன்னம் முயற்சி செய்யாத நான் இன்னமும் அல்வதல்லவோ விதி, அகல்வதல்லவோ விதி, விலகியிருப்பதோ முறைமை. சென்ற பாசுரத்தில் நாரையை தூது போகுமாறு வேண்டினாள் தலைவி. ஆனால் நாரையிடம் தூது போய் அங்கு என்ன கூற வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் இங்கே குயில்களை பார்த்து கூற வேண்டிய செய்தியை கூறுகின்றாள் பராங்குசனாய். ஒருவரை அழைத்துவிட்டு மற்றொருவருக்கு செய்தியை சொல்வதனாலே மனதில் ஏற்பட்ட களங்கம் விளங்குகிறது. நாரையிடமே சொல்லியிருக்கலாம், ஆனால் கூறவில்லை. இப்பொழுது குயிலிடம் கூறுகின்றாள் என்ன செய்தி என்று. இவ்வாறு
நாரையிடம் கூறாமல் குயிலிடம் கூறுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால், பிரிவுத் துன்பத்தினாலே கலக்கமடைந்திருக்கின்றாள் பராங்குச நாயகி. இப்படிப்பட்ட கலக்கத்தை உண்டு பண்ணுவதே பகவத் விஷயத்திற்கான ஏற்றம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எம்பெருமான் இப்போது உறவறுத்து கொண்டு பாராமுகமாய் இருக்கின்ற போது இப்படி உறவு கொள்ள முயற்சிக்கலாமோ எனில், அவன் கூடியிருந்த காலத்தில் அளவு கடந்த உறவு கொண்டாடி இவளிட்ட வழக்காக இருந்ததனால் பிரிந்த போதிலும் கூட உறவு அறாமல் தொடர்கின்றபடி அன்றியே. மற்றும் அவன் என்ன செய்தானாம், பிரிகின்ற சமயத்திலே பராங்குச நாயகி கேட்கின்றாள், எங்கே போகின்றீர், எப்பொழுது திரும்ப வருவீர் என்று கேட்டாலே, அதற்கு விடையாக அவன் என்ன கூறினான், நான் எங்கு போனால் என்ன, எங்கிருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் நான் உன்னுடையவனாயிற்றே என்று கூறினாரே. அதனை நினைத்துத்தான் பிரிந்து போயிருந்தாலும் உறவு அறாமல் உள்ளதாக நாம் கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கு செந்தாமரை கண்ணன் என்று கூறுகின்றாளே பராங்குச நாயகி. செந்தாமரை கண் எதனால் ஏற்பட்டது? 2 காரணங்களால் இருக்கலாம். பிரேமத்தாலும் கண் சிவக்கும், பிரிவாற்றாமையிலும் கண் சிவக்கும். எம்பெருமானுக்கு பராங்குச நாயகியுடைய உள்ளது பிரேமை, அதனால் சிவந்திருக்கலாம். அல்லது தற்பொழுது பிரிந்திருக்கின்றான், அதன் காரணத்தினாலும் சிவந்திருக்கலாம் என்பதாக பூர்வாச்சாரியர்கள் கூறுகின்றார். என் தூதாய் என்று உடலை தொட்டு காண்பிக்கின்றாள் பராங்குச நாயகி. கடலேறி வடிந்தாற் போலே என்றோ நான் இருக்கின்றேன், அவனோடு கலந்து பின் பிரிந்த நிலையில் நான் இருக்கின்றேன். இப்படிப்பட்ட எனக்கு தூதாய் செல்கை தர்மமன்றோ என்று கூறுகின்றாள் பராங்குச நாயகி. எனக்காக அவரிடம் தூது சொன்னால் உனக்கு என்ன தீங்கு வரும்? ஒன்றும் வராதே. நான் ஒன்றும் அவரை இங்கு வரவேண்டும், கூட்டிக் கொண்டு வரவேண்டும் நீ என்று சொல்லவில்லையே. நான் அவ்வாறு கூறவில்லையே, அழைத்து வரச் சொல்லவில்லையே. நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், என் நிலைமையை அவரிடம் தெரிவித்தால் போதுமே என்று பராங்குச நாயகி அந்த குயில்களிடம் கூறுகின்றாள். அவ்வாறு கூறும்பொழுது அவளுக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், குயில்கள் எல்லாம் கூட்டமாக வசித்து வருகின்றன. அதனால் அவர் கூறுகிறார், என்னைப்போல் நீங்கள் தனித்து இல்லையே, கூடி கழித்திருக்கின்றீர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக சென்று என் நிலைமையை அவ்விடம் கூறலாமே என்று கூறியும் குயில்கள் ஒன்றும் பதில் கூறவில்லை. அது கேளாமையினாலே நீரழிரே என்கின்றாள் தலைவி. முன் பிறவிகளிலே புரிந்த பாவச் செயல்களினாலே செந்தாமரை கண்ணன் திருவடிகளிலே கைங்கரியம் புரிவதற்கு முன்னமே முயற்சி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு நான் செய்யாத நான் இன்னமும் விலகியிருப்பது முறையோ? முன்பிறவிகளிலே நான் செய்யவில்லை, அதுவே தவறு. அப்படி இருக்கையில் இப்பிறவியிலும் இப்பொழுதும் நான் விலகி இருப்பது முறையோ என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியில் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.